ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டேய் 101 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சாடே ஊத்திடலாம்டா. ஐயோ ஓப்பன் பண்ண போறேன். ஆமாண்டா தப்பறா கணேஷ் பாத்துக்கிட்டீங்களா சோல்ஜர்ஸ்? ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 3 2 1 அங்க போடுற அருவாளை. சபாஷ் சபாஷ் சோல்ஜர்ஸ் சபாஷ். போன வீடியோல நாம இந்த சில்வர் ஸ்டோனோட PF240ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பத்தி பெருசா பேசியிருப்போம். அந்த வீடியோல நான் என்ன சொல்லிருவேன்னா, அந்த வீடியோக்கு நீங்க 10,000 லைக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் நீங்க. ஆனா அது நீங்க 4 மணி நேரத்திலேயே கொண்டு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் வெளியே அனுப்பி வச்சிட மாட்டாங்க. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? சோ அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த PF240யை ஓபன் பண்ணி இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதுல பம்பு ப்ராப்ளமா இல்ல ரேடியேட்டர் ப்ராப்ளமா இல்ல நடுவுல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம் இந்த கூலரை ஓபன் பண்ணி. ரொம்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க PC டாக், இது உங்க PC டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு என்ன விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை குக்கு FM. குக்கு FM பாத்தீங்கன்னா இந்தியாவோட லீடிங் ஆடியோ புக்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் அண்ட் நாவல்ஸை உங்களோட மொழியிலேயே நீங்க ஈஸியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தை சேர்ந்தவன். குக்கு எஃப்எம்மோட ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட A2D50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 50% ஆஃப் கிடைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் சைன் அப்ல. கூப்பன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. போன வீடியோல நாம இந்த சில்வர் ஸ்டோன் PF240 பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்லா வேலை செய்யுது, ஆனா போக போக இது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம்ன்றது நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. ஏன் அப்படின்னா வெளியே இருந்து பாக்குறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தான் தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த கையில இருக்கிற இந்த கூலர் புது கூலர், இதுல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட வந்து 40 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த கூலர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது ஐடில்லையே. சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது இதுல இருக்கிற ஃப்ளோல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனா அதுக்கான காரணம் இதுல இருக்கிற பம்பா இல்ல நடுவுல ஏதாவது கிளாக் இருக்கா அப்படின்றது இன்ன வரைக்குமே தெரியாது. சோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ஓபன் பண்ணி கிளாக் இருக்கா இல்ல பம்ப்ல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தோட ஸ்டேட்டஸ், அதாவது இது வந்து புது கூலர், சோ இது எப்படி வர்க் ஆகுது அண்ட் இது பழைய கூலர் இது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பெஞ்ச் வச்சிருக்கேன். டெஸ்ட் பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா 3950X இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல இந்த வர்க் ஆகுற கூலர் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். பம்ப்ல இருந்து ஏதாவது வந்து சவுண்ட் ஏதாவது அப்நார்மலா வருதா இல்லன்னு கேப்சர் பண்ண இன்னொரு மைக் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 36 டிகிரி செல்சியஸ் இருக்கு ஐடில்ல. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சவுண்ட் இப்ப வரல கூலர்ல அப்நார்மலா. பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், CPU பேனல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணணும் கூட CPU-வை 32 த்ரெட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆக போகுது. ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 70 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அண்ட் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பம்ப்ல எந்த ஒரு நாய்ஸும் வரல. பட் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஃபாஸ்டா சுத்தம் இல்லையா, அந்த நாய்ஸ் மட்டும் தான் இருக்கு தவிர அப்நார்மலா வந்து எந்த ஒரு பம்ப்லயும் நாய்ஸ் இல்ல. அது இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கூலர் வந்து ஒர்க்கிங் ரியாக்ஷன் எப்படி இருக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அந்த கூலர் ஒர்க்கிங் எப்படி, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படியே பார்ப்போம். அதையும் செக் பண்ணிடுவோம். அந்த ஒர்க் ஆகாத டம்மி கூலர் எங்கடா? நான் இங்க இல்ல. ஐயோ, ஒர்க் ஆகுறதுலயே இந்த பீல் பண்ற இந்த ஸ்டிக்கர் கிடையாது. ஒர்க் ஆகாததுல பாத்தீங்கன்னா இது இருக்கு. காரணம்னா நம்மளோட சோல்ஜர் அந்த அளவுக்கு பொக்கிஷமா அதை பார்த்துருக்கு. கட்டி போன தெருவில் சேர்த்து நட்டுக்கிறீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்து நம்மளோட பழைய கூலர் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணா முன்ன பண்ண மாதிரி அதையே பண்ணுவோம். நம்ம சவுண்டை பார்த்தாச்சு, டெம்பரேச்சரை பார்ப்போம். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், 94 95 போகுது சோல்ஜர்ஸ். 101 டிகிரி செல்சியஸ் போயிடுச்சானே. இதுக்கு மேலே என்னால் வந்து இந்த ஆபத்தை வந்து இது பண்ண முடியாது. ப்ராசர் எடுத்து பாடி ஆயிடும் சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், ஒர்க்கிங் கூலர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஐடியில் இருக்கும்போது 40லயும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது 70லயும் இருக்கு. ஆனா இதுவே நம்ம நான் ஒர்க்கிங் கூலருக்கு வந்தோம்னா பம்ப்ல லைட்டா வந்து நாய்ஸஸ் வந்து கேக்குது. அப்ப தண்ணி ஏதோ ஃப்ளோ ஆனா நமக்கு ஒரு நாய்ஸ் கேட்கும் இல்லையா. I am under the water. அதே பார்த்தா நம்மளோட பைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பொதுவாக இருக்க வேண்டியதானே ப்ரோ? ஏன்னா லிக்விட் கூலர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஹீட்டான தண்ணியை கொண்டு வந்து போயிட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கூலிங்கான தண்ணியை கொண்டு வரணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ஃபிசிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தெர்மல் டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக உள்ளுக்குள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தாலும் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த லிக்விட் வந்து ஃப்ளோவில் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சம்திங் ஃபிஷி அப்படின்றத காட்டுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டும்.
ஓகே சோல்ஜர்ஸ், இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், மஞ்சள் கலர் டப்பா இதுக்காக வாங்கிட்டு வந்தேன். 230 ரூபாய் இது. அந்த இங்க பாருங்க குட்டியா ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டப்பாக்குள்ள இந்த இதுவை வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கோம்னா, இல்லைன்னா வைங்களேன் தண்ணி எல்லாம் வந்து ஸ்பில் ஆகி நம்மளோட இடமே மோசமா போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது எந்த மாதிரி கூலண்ட் வச்சிருக்கான்னு தெரியல சோல்ஜர்ஸ். கரப்பட்டுச்சுன்னா போகுமானு தெரியாது. ஸோ அதனால தான் டப்பா வச்சிருக்கேன். நம்மளோட அப்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஹீட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட பம்ப்ல இருந்து இதுல இருந்து மேலே போற பைப் இதுதான். ஸோ இந்த சைடு வந்து நார்மலா இருந்த பைப் வந்து இது. ஸோ அப்படின்னா போயிட்டு ரிட்டர்ன் வருதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம தேதிப்படி போயிட்டு ரிட்டர்ன் இங்க வந்துச்சுன்னா கூலர் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதை இப்படி கட் பண்ண போறோம். கட் பண்ணிட்டு தண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வரும் இல்லையா, ரிட்டர்ன் வரதுக்கு இதுல ஊத்தி பேலன்ஸ் இருக்கு. இது கிட்டத்தட்ட இது ஒரு ரிசர்வாயர் மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஸோ ரிசர்வாயர்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் இல்லையா, அது மாதிரி எக்ஸ்ட்ரா லிக்விட் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு விஷயம் வச்சிருக்கேன் சோல்ஜர்ஸ். இங்க பாருங்க டிஸ்டைல்டு வாட்டர். ஸோ இது எதுக்காகனா, நான் வந்து கஸ்டம் லூப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சேன். பேட்டரிக்கு போற டிஸ்டைல் வாட்டர் கஸ்டம் லூப் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம வந்து அடுத்து வர வீடியோஸ்ல போடுவோம். அது வரணும்னா இந்த வீடியோக்கு வந்து 15,000 லைக்ஸ் வர வைங்க சோல்ஜர்ஸ். செஞ்சுட்டா போச்சு. அடுத்த பெரிய சீரிஸ் நம்மளுக்கு அதுதான் சோல்ஜர்ஸ். ஊத்திடலாம்டா. போதுன்னு சொல்லக்கூடாது, நான் ஊத்திட்டே இருப்பேன். ஊத்தியாச்சு. வெறும் தண்ணி. ஆனா இதை குடிக்க முடியாது சோல்ஜர்ஸ். இதை குடிச்சா நம்ம பாடி, ஏன்னா வந்து நம்ம பியூர் தண்ணி நம்ம குடிச்சு நம்ம செத்து போயிடும். கொஞ்சம் அழுக்குகள் இருக்கணும். அழுக்கு மீன்ஸ் மினரல்ஸ் இருக்கணும். ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதை வந்து ட்ரிங்க் பண்ண முடியும். சோல்ஜர்ஸ், இது என்ன தெரியுதுங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பண்றதுக்காக வாங்கினது தான். என்னையா ஓவரா பேசுறானே தவிர வெளியே வர மாட்டேங்கிறானயா. நம்ம இதை வச்சு பிஇடிஜே கட் பண்ணலாம். ஸோ இதை கட் பண்ண ஈஸி இல்லை. கணேசி, இதுதான் முக்கியமான த்ரில்லிங்கான சம்பவம். மனசை தேத்திக்கங்க, பயந்துராதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண போறோம். சோல்ஜர்ஸ், உங்களுக்காக தான் இந்த கட்டை போடுறேன். சும்மா சாம்பிராணி போடாத. 3, 2, 1. ஆசீர்வாதம் தலவா. பேரும் புகழுடன் வாழ்க. சோல்ஜர்ஸ், கட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, நான் பச்சை கலர்ல தண்ணி வரும் பார்த்தேன், பட் வெள்ளை கலர் தான் வருது. ஸோ இதை வந்து இதுக்குள்ள முக்கிடலாம். சோல்ஜர்ஸ், கட்டை போட்டாச்சு. தண்ணி வரணும் தேரிப்படி. ஆன் பண்ணு. வருது சோல்ஜர்ஸ். சொட்டு நீர் பாசன மாதிரி வருது சோல்ஜர்ஸ். என்னடா அப்படின்னா உள்ள கிளாக் இருக்கு. தண்ணி வருது, ஆனால் கிளாக் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஏர் லாக்கும் ஆயிருக்கலாம். ஆனால் நம்ம உடனே வச்சுட்டோம். ஸோ அதனால ஏர் லாக் பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கணேஷ் ஊமையா? ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணலாம், இந்த பேஸ் பிளேட் வந்து கெல்ட்டுவோம். 6 ஸ்க்ரூஸ் வந்து நம்ம கெல்ட்டுற மாதிரி இருக்கு. ஸ்டார் மாதிரி தான், ஆனால் இது ஒரிஜினல் ஸ்டார். நம்ம பொதுவாக அந்த ப்ளஸ் தான் ஸ்டார்ஸ்லாம் சொல்லுவோம், பட் இது ஆக்சுவலாகவே ஸ்டார் தான். ஓப்பன் பண்ண போறேன். என்னடா கணேஷ், எங்கே பாரு கணேஷ், சால்ட் மாதிரி இருக்கு. நல்லா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இது உப்பு மாதிரி ஆயிடுச்சு சோல்ஜர்ஸ். இதுல எப்படி உப்பு வரும்? உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? சாலிட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு சோல்ஜர்ஸ். ரைட்டு, இது வர இப்போ. இதுக்கப்புறம் இங்க பாருங்க, உள்ள இது இருக்கா, இது வழியா கூலான தண்ணி வந்து ஹீட் ஆயிட்டு அகைன் இது வழியா போகணும். டிஷ்ஷுங்க இது இருக்கு. ஸோ ப்ராப்ளத்துக்கு முக்கியமான சோர்ஸ் அந்த சாலிட் தான் சோல்ஜர்ஸ். எப்படி அந்த சாலிட் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து இது மாதிரி சாலிட் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்ற மாதிரியே லிக்விட் தான் யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு லிக்விடில் வந்து கஞ்சத்தாரம் போட்டுருக்காங்க சில ஸ்டோன். அதனால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலன்னா, போட்டோமா இது அப்படியே திரும்பவும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ தான் திருப்பி ஆன் பண்ணுவோம்டா. வருதுடா. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், we have fixed this. பார்த்துக்கிட்டீங்களா சோல்ஜர்ஸ், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதை இனிமேல் யூஸும் பண்ண முடியாது. பழைய இரும்பு சாமா ஐயா பித்தாளைக்கு பேர் சம்பளம். அகைன் ஸ்லோ ஆயிடுச்சுடா. சாக்கில்லையா? ஆமா, தண்ணி வரல சோல்ஜர்ஸ். வந்துச்சு, திருப்பி இன்னும் போச்சு. என்னன்னு தெரியல, திருப்பி பார்ப்பேன். ஆமாண்டா, தப்பறா கணேஷ். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், சால்ட் சோல்ஜர்ஸ். கல்லு பாயிண்ட். ஏன் கூலர் ஒர்க் ஆகலாம் காரணம்னா, ஒரு டைம்ல வந்து சால்ட் வந்து கிரியேட் ஆயிடுது. திருப்பி வந்து அசம்பிள் பண்ணுவோம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். வருது இப்போ வருது பார். ரெண்டாவது அட்டெம்ப்ட் ஃப்ளோ வருது. வரும் ஆனா வராது. சோல்ஜர்ஸ், இதுலயே பாருங்க எவ்வளவு உப்பு இருக்கு. கீழே காட்டுறா, கீழே தெரியுதா? டிஸ்டைல்டு வாட்டர்ல அதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டெபாசிட்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியும் சோல்ஜர்ஸ், இந்த படம் பார்த்தீங்களா, சதுரங்க வேட்டை, அதுல வந்து மிடாஸ் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. அது என்ன தண்ணி எல்லாம் வந்து அது குடிச்சா வந்து சரியாயிடும், அது ஆகிட்டு இதாயிடுவாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா தெரியும் அந்த தண்ணியை வந்து அவங்க ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல இருந்து பிடிப்பாங்கன்னு. பாத்ரூம்ல இருந்து எடுத்தாங்க இல்லை, பட் அது ரெஃபரன்ஸ்க்காக சொல்றது பாருங்க. இப்பயும் சால்ட். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? ஆமாம். என்னோட கூலர்ல உப்பு இருக்கு.
ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட கன்க்ளூஷன் தெரிஞ்சு போச்சு. இந்த கூலர்ஸ்ல இருக்கிற லிக்விட் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுது ஒரு டைமுக்கு அப்புறமா. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் வாட்டர்ஸ் வந்து என்ன பண்ணா சால்ட் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்லையோ சுடுதண்ணி வைக்கிற குண்டாலேயோ பார்த்தீங்கன்னா சால்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ கூலன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்டில்ட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து கூலன்ஸ் யூஸ் பண்ணாங்க, கூலண்ட் ஆயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணல. இது மாதிரி டிஸ்டில்ட் வாட்டர் மாதிரியான ஒரு விஷயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் டிஸ்டில்ட் வாட்டரும் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு டைமுக்கு அப்புறமா அது வந்து டெபாசிட் ஆகி ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா நீங்க பிசி ஆன் பண்ணும்போது தான் ஆஃப் பண்ணிட்டு அது ஓடாது இல்லையா? சொல்ல மாதிரி ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் நீங்க திருப்பி போடும்போது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு 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 வந்து நம்மளோட பம்பில் இருக்கிற சின்ன கேப், சின்ன நாசல் வழியாக தான் நமக்கு வந்து தண்ணியே ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த சின்ன நாசல்ல வந்து அடைச்சிருது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சில்வர்ஸ்டோன் கூலர்ஸ் எல்லாமே 6 10 மாசம் 12 மாசத்துக்கு அப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டி பீரியட் முடிஞ்ச அப்புறம் ஃபெயிலியர் ஆகும். சிலருக்கு வாரண்டி பீரியட் இருக்கும்போது 2-3 தடவை ஃபெயிலியர் ஆகும், ரீப்ளேஸ்மெண்ட் போயிட்டு வந்தாங்க கூட. பட் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போதும் சில்வர்ஸ்டோன் ஒரே ஒரு சில பாராட்டலாம். என்ன அப்படின்னா எத்தனை தடவை ப்ராப்ளம் வந்தாலும் அத்தனை தடவை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது சில்வர்ஸ்டோன் தான். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்து விட்டதுக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியல. என்ன சொல்றது நீங்களே கீழே சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கி எஃப்எம்ல இருக்க புக் மாதிரி தான் சோல்ஜர்ஸ். நீங்க ஒரு பிராண்டை வந்து நீங்க பெருசாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் கிடையாது, லாங் டர்ம் சப்போர்ட் தான். லாங் டர்மா நீங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்துடும். பை தி வே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை குக்கி எஃப்எம். ஆப்போட லிங்க் கீழே கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே நம்மளோட கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு என்ன அப்படின்றது வந்து ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை விட்டுருவோம், ஏன்னா இது முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா வந்து அதை கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணனால வந்து கண்டிப்பா சோல்ஜர்ஸ் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதுக்காக இந்த வீடியோக்கு வந்து ஒரு 15,000 லைக்ஸ் கொண்டு வாங்க. இந்த வீடியோ டார்கெட் அதே கமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் அதிகமா எப்போ அப்படின்ற மாதிரி 3000 கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன். 15,000 லைக்ஸ் கேட்டிருக்கேன், 20,000 வந்தாலும் நல்லதுதான். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். என்ன சார் பாய் சொல்ற?